ஆலிவ் தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் விடுதலையின் நேரம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் சபைகளில் கன்வென்ஷன் கூட்டங்கள், வாலிபர் கூடுகைகள், பெண்கள் பண்டிகைகள், எழுப்புதல் கூட்டங்கள் என அனைத்தையும் நடத்தி கொடுக்க எங்களை நீங்கள் அழைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதுவும் நமக்கு வேண்டியவர்கள் அதை தராமல் அடைத்து வைத்து கொண்டே இருப்பார்கள். இவளுக்கு இதை போய் கொடுக்கணுமா, இவனுக்கு இதை கொடுக்கணுமா என்று சொல்லி அவர்கள் அப்படியே அதை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அப்படிதான் எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்து எரிகோவின் சமவெளியில வந்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பார்க்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கு ஆசீர்வாதம் இல்லை. எரிகோ அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறது, அதற்குள்ளே போகவும் முடியல, அதுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வரவும் இல்லை. அப்படின்னா என்ன? எல்லா ஆசீர்வாதமும் அதற்குள்ளே இருக்கிறது, அதற்குள்ளே எல்லா சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. அங்கேருந்து வெளியில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் இங்கேருந்து யாரும் உள்ளவும் போக முடியாது. அப்படி அடைத்து அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்படியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரி கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஒரு சிறிய பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு அவளை வளர்த்தெடுக்க முடியாமல் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, நினச்சது எதையும் வாங்கி கொடுக்க முடியாது, இப்படி பல கஷ்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ செல்வ செழிப்புல இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு குறை கிடையாது, எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த சகோதரியை அவங்க கவனிக்கவே இல்லை. ஒரு நல்ல விசேஷமான நாட்கள் வரும் பொழுது கூட அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு இவங்ககிட்ட மிச்சம் கிடக்கிறத கொடுத்தா கூட அந்த குழந்தை சந்தோஷமா வாங்கிட்டு போகும். ஆனால் அதை கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த சகோதரி பார்த்து கொண்டே இருந்தார், கர்த்தரும் பார்த்து கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, ஒரு நாள் வந்தது, அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் நாள். ஒரு முறை அந்த சகோதரியை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், என்னம்மா பிரச்சனை என்று சொல்லி. எனக்கு ஒரே ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. என் கணவரோ என்னை விட்டு விட்டு போய்விட்டார், அவரும் விவாகரத்து வாங்கிவிட்டார். நான் தனிமையாக இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொன்னார். அப்பொழுது ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. யாராவது கணவரால் கைவிடப்பட்டவர்கள், டிவோர்ஸ் ஆனவர்கள், ஒரு குழந்தையோடு இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த சகோதரியிடம் சொன்னேன், இப்படி இருக்கிறாங்க, உன்னை ஏற்றுக்கொள்வாங்க, நீ ஒற்றுக்கொள்கிறாயான்னு கேட்டேன். சரி என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. இப்பொழுது அவர்கள் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வாய் சோறு கிடைக்காமல் கஷ்டப்பட்டாங்க, ஃபீஸு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் நிலை மேலே இருக்கு. தேவன் அவர்களை உயரத்தில் வைத்திருக்கிறார். அவங்க நினச்சா இன்னும் 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 4 பேரை படிக்க வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தார். யார் ஒருவர் உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை அடைக்கிறார்களோ அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்கிறவர் அல்ல. யோசுவாவிடம் சொன்னார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவும் அவர்
சில ஆட்களை வேவு பார்க்கும்படியாக எரிகோவுக்கு அனுப்புகிறார். அங்கு போனால் ராகாப் என்னும் வேசியின் இடத்தில் அவர்கள் தங்குகிறார்கள். இதை எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு ராகாபிடத்திற்கு ஆள் அனுப்பி விசாரிக்கும்படி சொல்லும் பொழுது ராகாப் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டேன். அன்பானவர்களே, இதை நாம் வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அங்கு இருக்கிறவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து இந்த ராகாப் அறிந்து வைத்திருந்தால் அங்கு உள்ளவர்களும் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் அடைத்து வைத்து கொண்டார்கள். இவங்க எப்படி வருவாங்க, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்னு சொல்லி சுற்றிலும் சிவரு கோட்டை எழுப்பி அவ்வளோ பாதுகாப்பாக அவங்க இருக்கிறாங்களாம். நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா, என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா, என் வேலைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா, நான் பெர்ஃபெக்ட், நான் கரெக்டாக இருக்கேன், ஓந்தலை விதி, நீ இப்படி வர, ஓந்தலை எழுத்து, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. உதவி செய்யறதுக்கு மனம் இல்லை. அடைத்து வைத்துக்கொண்டு நான் வாழணும், என் ஜனங்கள் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் வாழணும்னு இருந்தாங்க. இந்த ராகாப் அவர்களை வைக்கோல் தட்டைக்குள் வைத்து பாதுகாத்துட்டு தேடி வந்தவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அவங்க வேவுகாரங்கன்னு தெரியாது, அதனால் நான் அவங்கள உபசரிச்சிட்டேன். அவங்க இப்போ தான் போகிறாங்க, நீங்கள் வேகமாக போனால் அவங்கள பிடிச்சிடலாம். சரின்னு சொல்லி அவர்களும் போய்விட்டார்கள். உடனடியாக இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்கள் ஜீவனை காப்பாற்றினேன், அதற்கு ஈடாக என் ஜீவனும் என் தகப்பன் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நான் அறிந்திருக்கிறேன், உங்கள் தெய்வம் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். உயிரை வானத்திலும் கீழே பூமியிலும் உம்முடைய தெய்வத்துக்கு நிகராக ஒருவரும் இல்லை. செங்கடலை இரண்டாக பிளந்தவர், ஓகுக்கு செய்தது எனக்கு தெரியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு வரணுங்கிறக்காக எத்தனை ராஜாக்களை அழிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ கூட எங்க ராஜா பயந்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆகவேதான் அவர் எல்லாவற்றையும் அடைத்து வைத்து கொண்டு ஒரு சிடுகுஞ்சு உள்ள வரோடாம பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். அதை மீறி தான் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. நான் உங்களை காப்பாற்றி இருக்கிறேன். இந்த ஜன்னல் வழியை நான் உங்களை இறக்கி விடுறேன். அதற்கு அடையாளம் என்னன்னா இந்த சிவப்பு நூல். அந்த சிகப்பு நூலை கட்டி இந்த ஜன்னலில் நீ வச்சிட்டீன்னா நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம், ஒரு நாள் இதை அழிக்க வருவோம். எரிகோவை கர்த்தர் எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அன்றைக்கு சிகப்பு நூல் கட்டப்பட்ட உன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் உயிர்களும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எங்கள் ஜீவனை நீ காப்பாற்றினதற்கு ஈடாக நாங்களும் உன் ஜீவனை காப்பாற்றுவோம். அப்படி என்று சொல்லி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சமாதான ஒப்பந்தம் பண்ணி கொண்டாங்க. அவங்க ஜன்னல் வழியாக கயிறு கட்டி இறக்கி விடும்போது அதே ஜன்னலில் நீ என்ன செய்யணும், சிகப்பு நூலை கட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எங்கே வந்தது ஞாபகம் இருக்குதா? தலைச்சன் சங்காரம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசி வைத்து கொள்ளுங்கள், அதை பார்த்து சங்காரதூதன் கடந்து செல்வான் என்று சொன்னாங்க இல்லையா? அந்த இரத்தம், இந்த இரத்தம், இந்த சிவப்பு நூல் அந்த இரத்தத்துக்கு சமமாக இருக்கிறது. இந்த இரத்தத்துக்குள் நீ இருந்தால் பாதுகாக்கப்படுவாய். இந்த இரத்த கோட்டைக்குள் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் பாதுகாக்கப்படுவீர்கள். அதை விட்டு விட்டு யுத்தம் நடக்கும்போது, எரிகோ அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது யாராவது எசக்கு பசக்க அங்கங்கே நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்து எங்கள் கையால் நீங்கள் செத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பிற்குள் நாம் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்த இந்த இரத்தத்திற்குள் நாம் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இல்லாட்டு ஒரு நாள் நமக்கு மரணம் தான் வரும். என்றைக்கும் அவருடைய இரத்த கோட்டைகளை நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இவர்கள் திருப்பி வந்து பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன தெரியுமா? ராகாபும் அவள் தகப்பன் வீட்டார் அவளுக்குள்ள எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், நம்மை காப்பாற்றின ராகாபை நீங்களும் காப்பாற்ற வேண்டும், மறந்து போகாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ராகாபை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். பிரியமானவர்களே,
அவளுக்குண்டான எல்லாவற்றையும் காப்பாற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வாசிக்கலாமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எப்படி அவள் குடியிருக்கிறாள்? இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே அவள் குடியிருக்கிறாள்னு வந்திருக்கு. எப்படி குடியிருக்கிறாங்க? வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் அவர்கள் இடம்பெற்றார்கள். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த உலகம் அழிய போகிறது. எப்படி பார்த்தாலும் இது கொலாப்ஸ் ஆக போகுது, அழிய போகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் வரதான் போகிறாரு, நியாயாதிபதியாக வரப்போகிறார். அது அழிய போகுது. ஆனால் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும். நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நரகாக்கினைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த இரத்த கோட்டைக்குள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் இந்த இயேசுவை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பிறப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும். இவர்கள் ஏதோ காப்பாற்றிவிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு இல்லை, இந்நாள் வரைக்கும் அவர்கள் குடியிருக்கிறார்கள். எப்படி இயேசுவை பிரதிபலித்தார்கள், இயேசுவை உலகத்திற்கு பரிசாக கொடுப்பதற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை கொடுக்கிறோமா? இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோமா? இந்த உலகம் அழிய போகிறது. தேவாதி தேவன் ஒரு நாள் வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு எப்படி நாம் போவோம்? யோசித்து பாருங்க. அன்பானவர்களே, எரிகோவை சாம்பலாக்கி விட்டு ஒரு காரியம் நடக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் தன் அஸ்திபாரத்தை அஸ்திபாரம் எரிகோவின் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று ஒரு சாபத்தை அவர் கூறினார். யோசுவா எரிகோவை தரமட்டமாக்கினது மாத்திரமல்ல, ஒரு சாபத்தையும் அங்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன சாபம்? இந்த எரிகோவை கட்டுப்படி யார் எழுப்பினாலும் சரி, அதன் அஸ்திபாரம் போடும் பொழுது மூத்த குமாரனையும் அதன் வாசல்களின் நிலைக்கால்களை வைக்கும் பொழுது இளைய குமாரன் சாக கொடுப்பான். அப்படி என்றால் உங்கள் வம்சமே இல்லாமல் போய்விடும். அது அங்க சொன்னது தானே, எரிகோ கோட்டையை இடிச்சா தானே. நாம என்ன எரிகோவையா போய் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? நல்ல ஒரு கேள்வி உங்க மனசுல வருதுல்ல? இது எரிகோவுக்கு சொன்ன வார்த்தை தானே. நான் என்ன எரிகோவையா கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய சகோதரனுக்கு விரோதமாக யார் எழும்புனாலும் இதான், அதுதான் எரிகோ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நியாயமாய் மற்றவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணி போடக்கூடாது. உங்கள் தங்கச்சிக்கு இல்லை உங்கள் அக்காவுக்கு உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கிடைக்க வேண்டியது நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு இல்லை, அது அவங்களுக்குரியது. அடுத்தவங்க பணமோ அடுத்தவங்க பொருளோ அடுத்தவங்களுடையதோ நமக்கு தேவையே கிடையாது. அது மேலே ஆசைப்பட்டு அது அவங்களுக்கு போய் சேரக்கூடாது, எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அடைச்சிங்கன்னா கூட எரிகோவை கட்டுறதுக்கு சமம். அன்பனவர்களே, எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் அந்த பாஸ்டர் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது அவருடைய மூத்த குமாரன் செத்து போனார். அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி செய்யாதீங்க, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி சிரிச்சாங்க. இன்னும் நீங்கள் கர்த்தரை பற்றி பேசுகிறீங்க. திரும்பியும் அவருக்கு விரோதமாக எழுந்திருச்சாங்க. இளையகுமாரன் செத்து போனார். வாரிசே இல்லாமல் இப்போ நின்றுக்கிட்டு யோசிக்கிறாரு. நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் தான் கேட்கல. கர்த்தர் ஒருத்தரை எச்சரிப்பார், அதிலே நீங்கள் திருந்திக்கிடணும். இல்லையா இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி, தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல.
எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரிய சகோதரனை கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. உனக்கு நடந்தா எனக்கு என்னென்று இருக்கிறவர் கிடையாது. அன்றைக்கு யோசுவாவை கொண்டு சொன்னது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறவர் அல்ல. இன்றைக்கும் அதே தண்டனை தான். யாராக இருந்தாலும் சரி, மூத்த குமாரனை இளைய குமாரனை இழந்து நிற்கணும். உங்களுடைய சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக, உங்க கூட பிறந்தவங்களுக்கு விரோதமாக, உடன் வேலை பார்க்கிறவர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, இந்த கதிதான் வந்து நிற்கும். சரி, வேதாகமத்தில் அப்படி பெத்தேலை எரிகோவை கட்டுனது யாரு? அப்படி எரிகோவை கட்டும்படி பெத்தேல் ஊர்ல இருந்து எரிகோவுக்கு வந்து எரிகோவை கட்டி அவன் பிள்ளைகளை பறி கொடுத்தது யாரு? வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். ஆகாப் ராஜா அரசாண்ட வருஷம் அது. ஆகாப் ராஜா கொடிய அரசனாக இருந்தார். இதுவரைக்கும் இல்லாத அரசர்கள் பண்ணாத அட்டூழியம் அத்தனையும் அவர் பண்ணாரு. ஆலயத்துல கொண்டு விக்கிரக தோப்புகளை வைத்தாரு. பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தீ கடக்க பண்ணினாரு. எங்க பார்த்தாலும் விக்கிரகம், வேசித்தனம். அவருடைய அரசாட்சியில யார் வரா? பெத்தேல் ஊரானாகி ஈயேல் வரார். எந்த ஊரு? பெத்தேல். பெத்தேல் எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? நாம இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு எரிகோவுக்கு போகலாமா? அப்படி போனார், எரிகோவை கட்டினாரு. பாருங்க, அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் மூத்த குமாரனையும் அதன் வாசல்கள் வைக்கிற போது சேசூப் என்னும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். செத்து மடிஞ்சாங்க 2 பேரும். இவருக்கு வாரிசு இல்லாம போச்சு. பிரியமானவர்களே, தேவன் கணக்கு வைக்கிறவர். யாரும் எதுவும் செஞ்சுட்டு போல. யாரு இவளை கேப்பா? யாரு இவரை கேப்பா? ஆதியத்தை நீ அப்படின்னு சொல்லி எதை வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் செய்து விடலாம் என்று நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்பியிருக்கலாம், ஒரு கூட்ட மக்கள் எழும்பியிருக்கலாம், உங்க சொந்த பந்தங்கள் எழும்பியிருக்கலாம், உடன் வேலை பார்க்கிறவர்கள் எழுந்திருக்கலாம். நீ எப்படி முன்னேற நான் பார்த்துடுறேன், நான் உன்னை அழிச்சே தீர்வேன், உனக்கு இதை கிடைக்கவே விட மாட்டேன். என்ன, தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30 வாசிக்கலாமா? இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டு போகையில். எருசலேம் என்னது? எருசலேம் என்னது? அங்க இருந்து எரிகோவுக்கு போலாமா? சிலர் போறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்காங்க, கர்த்தரிடத்துல வாழ்றாங்க. ஆனாலும் தேவையில்லாத இடத்துக்கு என்ன செய்யறது? போறது. கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யறது. தேவன் அருவருக்கிறார். இவர் போறார். போகையில் என்ன நடந்துச்சு பாருங்க. கள்ளர் கையில் அகப்பட்டான். இப்படி போனா கள்ளர் கையில தான் அகப்படணும், வேற என்ன பண்ண முடியும்? எருசலேமே எருசலேமே இன்றழுதார் கண் கலங்க. ஏன் அழுதாரு? நீ எருசலேம்ல இரு, அப்பத்தின் வீடு, ஏன் வீடு, ஏன் பாதுகாப்புல இரு. அதை விட்டுட்டு எங்க போற? எரிகோவுக்கு போற. அப்போ எரிகோ ஏற்கனவே சபிக்கப்பட்டிருக்கு. அங்க போற. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு உங்க காலு போகுது. போகையில முதல்ல இழந்தது என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம்.
ஆமாம்மா, நானா போகலம்மா, ஒருத்தர் சொன்னாருமா, அங்கே போய் பாராத்தா உன் குடும்பத்தில் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியலல்ல, அங்கே போய் சோழி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவார், கைரேகை பார்த்தா கரெக்டாக சொல்லிடுவார், அங்கே போய் ஒரு இது இருக்குது அது கடியில் சொருவிட்டினா போதும், உனக்கு விரோதமாக எழுந்தவன் செத்தான். உடனே இவங்களும் என்ன செய்யறது, அப்படியே போயிடுறது. போனால் எதை இழக்கிறோம்? முதலாவது தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செஞ்சிடறோம்? இழந்து போய் விடுகிறோம். இரண்டாவது என்ன நடக்குன்னு பாருங்க, அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனாங்க. அவனுக்குள்ளே எல்லாத்தையும் உருவிட்டாங்க, நல்லா காயப்பட்டு குற்றுயிர் கொலையுமா போட்டு ஓடியே போயிட்டாங்க. அந்த பக்கமாய் அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். யார் ஆசாரியர்கள்னு உங்களுக்கு தெரியும்ல? யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களும் ராஜரீக கூட்டமுமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தான், வேற யாரோ கிடையாது. ஆசாரியர்கள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. ஆசாரியர்கள் மட்டும்தான் ஜனங்களுடைய பாவத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு இங்கே இருக்கிற பாவிகளை பார்க்குறதுக்கெலாம் நேரம் கிடையாது. எங்களுக்கு இப்போ அதுக்கா நேரம்? ஹலோ ஐயா, பாஸ்டர் ஐயா, ஹலோ யாரும்மா நீங்கள்? ஐயா இல்லைங்களா? ஐயா ஐயா இப்போ தான் ஃப்ளைட்டில் போயிட்டாரு. எங்கே போயிருக்காங்க? அதான் ஊழியம் அவருக்கு எவ்வளோ இருக்குது, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கதா அவருக்கு வேலை. என்னன்னு சொல்லுமா, உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். சரிங்க ஐயா. ஐயா என் புருஷன் குடிகாரனாக இருக்கிறார் ஐயா, மனம் மாறணும் ஐயா, அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ண சொல்லணும்னு உங்களுக்கு போன. சரி சரி, குடிகார புருஷன் மாறணும் அவ்வளோதானே, ரைட், கண்ணை மூடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமே அப்படிங்கிற கூட்டமும் இருக்கு. ஒருத்தர் கண்டுக்காமே இருக்காங்க, பக்கமாக விலகி போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வராரு, அவரும் பக்கமாக விலகி போயிட்டார். அதற்கப்புறம் ஒருத்தர் வராரு பாருங்க. பின்பு சமாரியன் ஒருவர் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி பார்க்கிறார், மனதுருகுகிறார். எப்போ பார்த்தாரு? நீ தேவையில்லாத இடத்துக்கு போய் சத்ரு கையில மாட்டி அடி வாங்கி சாக கிடக்குற, என்னை விட்டு தூரமா போயிட்ட, என்கிட்ட நீ இல்லை, நான் உன்னை பார்த்தேன், பக்கத்தில் வந்தேன், உன் காயத்தை ஆற்றினேன், காயத்துக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தேன், தன் சுய வாகத்தின் மேல் ஏற்றி. இயேசுக்கு சுய வாகனம் எதுமா? நல்ல சமாரியன் யாருன்னு தெரியுதில்ல? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய். இயேசுவுக்கு சுய வாகனம் எது? இப்பதான் கேட்டேன், எது இயேசுனுடைய சுய வாகனம் எது? கழுதையா? துணை செய்வார் யாருன்னு பார்த்தேன், ஒருவரும் இல்லை, யாரும் எனக்கு வரல. இறுதியாக என் புயமே எனக்கு துணையாயிற்று. அவர் சிலுவையை இந்த தோளின் மேலே சுமந்தார். அதுதான் சொல்றார், என்னுடைய சுய வாகனம். சிலுவை மரத்தில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நம்மை ஏற்றுக்கொண்டார், அப்படியே சத்திரத்துக்கு கொண்டு வந்தார். என்ன நடக்குன்னு பாருங்க. மறுநாளிலே கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டிய அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு என்னன்னு இருக்கல, அவரை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். மறுநாளிலே, அடுத்த நாள் ஆயிற்று, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், இதற்கு மிஞ்சி எதையாகிலும் அவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். 2 பணத்தை எடுக்கிறாரு, சத்திரத்தான் கையில் கொடுக்கிறாரு. நான் போகிறேன், போயிட்டு நான் திரும்பி வருவேன், திரும்பி வரும்போது
நீ சொல்லு, 2 பணத்துக்கு மிஞ்சி எதையாவது நீ செலவழிச்சிருந்தா அதை நான் உனக்கு தருவேன். இந்த 2 பணம் என்னது? அந்த 2 பணம் என்னது? பரிசுத்த வேதாகமம், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு கொடுத்த பரிசு இது. இதை தான் ஒவ்வொரு பாஸ்டருடைய கையிலையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை வழி நடத்த, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தும்படியாக, சபைக்கு வருகிற விசுவாசிகளை வழி நடத்தும்படியாக தேவன் ஒவ்வொருவருடைய கையிலும் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 2 பணத்துக்கு மிஞ்சி எதையாவது நம்ம செலவழிச்சிட முடியுமா? இந்த 2 பணத்துக்கு உரியதை நாம் வழி நடத்திட்டு போனாலே போதும். இதுக்கு மிஞ்சி எதையும் செய்யாம இருந்தா போதும். வேத புஸ்தகத்துல சொல்லப்படாத ஒண்ணு நாம பிரசங்கம் பண்ணாம இருந்தாலே போதும். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இல்லாத ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் இப்படின்னு சொன்னா அது அப்படிதான். ஆனா அப்படி இல்லை. அவர் இப்படி சொல்ல, இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். வேத புஸ்தகத்துக்கு மாறாக பிரசங்கம் பண்ணி மக்களை குழப்பிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு சொன்னார், இதற்கு மிஞ்சி எதையாவது நீ என் ஜனத்துக்கு செலவழிச்சா நான் வரப்போறேன், திரும்பி ஒரு நாள் வருவேன், அன்றைக்கு நான் உனக்கு தருவேன். என்ன செஞ்சிட முடியும்? என்ன கொடுத்துட முடியும்? இந்த வேத புஸ்தகத்துக்கு மிஞ்சி நம்ம எதை சொல்லி ஜனங்களை வழி நடத்திட முடியும்? அவருடைய அன்பை பாருங்க, எவ்வளோ அன்போட இல்லை தகப்பன் இல்லையா? அதனால் அவர் அன்பா சொல்கிறாரு, நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, சபை என்பது சாதாரணமானதில்லை, கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. நம் இஷ்டத்துக்கு வாழ்வதற்காக இந்த பூமியிலே நாம் பிறக்கவில்லை. அவர் நம்மை கள்ளனுடைய கையிலிருந்து எடுத்து சத்திரத்திற்கு கொண்டு வந்து சத்திரத்தான் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சபை என்பது அவரே மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த சபை நம்மை விசாரிக்க வேண்டும். சபை நம்மை இந்த 2 பணத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். இதை வைத்து நம்மை வழிநடத்த வேண்டும். அந்த சபையின் கட்டுப்பாட்டிற்குள், அந்த சபை போதகரின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் இருக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு தெரியக்கூடாது. பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை, அவருக்கு என்ன, பேசவே கூடாது. கர்த்தர் உங்களை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாரு? கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றியுமா கொலையுமா கடந்து நம்மளை கொண்டு வந்து பத்திரமா சபையை உருவாக்கி, போதகரை உருவாக்கி, குருவானவரை உருவாக்கி, பாஸ்டரை உருவாக்கி, சிஸ்டர் பிரதரை உருவாக்கி உள்ள கொண்டு விட்டா என்ன? அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அதை அவர்கள் நமக்கு கற்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். கட்டாயமா தேவனதை எதிர்பார்க்கிற. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்களை பார்க்கிறோம் அப்பா. திவ்யா என்ற அருமையான ஒரு சகோதரி, என்னுடைய வேலையை பறி கொடுத்து நான் நிற்கிறேன், திரும்ப அதை எனக்கு தர அவர்கள் ஆயத்தமாக இருந்தால் தரவிடாமல் தடுத்து என்னை வேதனைப்படுத்து எனக்காக ஜெபிப்பீர்களா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த நொடி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கான வாசல் திறக்கிறது. எல்லாத்தையும் நான் தகர்த்து போடுகிறேன் மகளே. சொத்து தகராறுல அருமையான ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. என் சொத்தெல்லாம் அவங்க பறித்து வச்சிருக்கிறாங்க, எனக்கு தரமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். அது உங்களுக்கு திரும்ப வரும். உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நகையும் பணமும் கிடைக்காமல் இருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு அதிலே கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி, நன்றி பரிசுத்தரே, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. லிவிங்ஸ்டன் என்ற அருமையான ஒரு சகோதரன், இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ள அநேக குழப்பங்கள், உங்கள் அருமையான பெண் குழந்தை நிமித்தமாக அந்த குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த குழப்பத்தை எல்லாம் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. யார் யார் இன்றைக்கு கண்ணீரோடு வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.